ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அன்னைக்கு தினம் வளர்பே சஷ்டி திதி, சஷ்டி விரதம். அது கூடுதல் சிறப்பு. நவகிரகங்களோட உச்ச நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு முறையும் இடம் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குது. இவர் மாதத்துக்கு ஒரு முறை தன் இடத்த மாற்றுவார். இந்த வருஷம் சித்திரை மாதம் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். அன்னைக்கு தினம்தான் தமிழ் புத்தாண்டு. இதில் மேலும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானோட சூரியன் அமர்றார். குரு பகவானோட சேர்ந்து சூரியன் அமரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அந்த நிகழ்வு இந்த வருஷம் சித்திரை மாதம் முதல் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நடக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டை குரோதி புத்தாண்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு சோபகிருது. 2024 பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை குரோதி புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு பல பேருக்கு நன்மையாக அமையுமா. குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவங்க 2 பேரும் இணையிறது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் நீங்குமா. சூரிய பகவான் உச்சநிலையில் இருக்கும்போது குரு பகவானோடு சேரக்கூடிய காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா. அறிவு கூர்மை அதிகமாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குமா. தொழில் அப்புறம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தினம் சஷ்டி விரத தினம். அது கூட திருவாதிரை நட்சத்திரம். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கே சஷ்டி விரதம் பிறக்குது. ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதி நாள் முழுக்க சஷ்டி இருக்குது. சாயங்காலம் 4:47 மணிக்கு தான் சஷ்டி விரதம் முடியுது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு சரியான நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே. அதுதான் நல்ல நேரம். தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை வளமாக்கும். சித்திரை மாதத்தில் தொடங்கக்கூடிய முதல் நாளில் இருந்தே நம்ம செயல்பாடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அன்னைக்கு தினம் மா, பலா, வாழை இது மாதிரி பல முக்கணிகளையும் தானியங்களையும் நகைகளையும் வெற்றிலை பாக்கு இது மாதிரி மங்கள பொருட்களையும் ஒரு தட்டில் வச்சு தூங்கி எழுந்ததும் அதிகாலையில் முதல் வேலையாக இந்த பொருட்களை கண்விழிக்க சொல்லுவாங்க. அதுதான் கனி காணுதல். அதுக்கப்புறமா எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் அன்னைக்கு அறுசுவைகளும் இடம்பெற மாதிரி உணவு சமைச்சு இறைவனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கணும். அது ஏன் அறுசுவை அப்படின்னா, அறுசுவை மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அறுசுவையில் நம்ம சமைக்கிறோம். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் நல்ல வருடமாக உங்களுக்கு அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.